சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. செந்தமிழ் மன்ற துணைத் தலைவர் தோழர் மலைச்சாமி அவர்கள். செந்தமிழ் மன்றம் மற்றும் கல்விமொழி இயக்கத்தின் இணைந்து நடத்தும் தமிழ் மொழி நாளில் கருத்தரங்களுக்கு வருவதற்கும் அனைத்து உறவு சொந்தங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். எனக்கு பெருமளவில் தமிழை பற்றி தெரிஞ்சாலும் ஒரே பயணம் பண்ணும்போது சில விஷயங்கள் எனக்கு புரியுது. இதுல சின்ன வயசு நான் என்ன இந்த இடத்துல இருக்கேன், அந்த கல்வி மன்றத்தில் கல்வி சிந்தனை மன்றத்துல இப்ப இருக்க நிலைமைன்னா தமிழ் மொழி எப்படி அறிஞ்சிட்டு இருக்குன்னா, இங்க ஒரு அரசியல் பேசுறேன்னா எனக்கு அரசியல் தான் தெரியும். அதனால நீங்க யாரும் வருத்தப்படுகிறாங்க. அதுதான் இன்னைக்கு தீர்மானிக்குது இந்த இடத்த. நீங்க தமிழை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த காலத்துல மன்னர்கள் தமிழை காத்து வச்சுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நம்ம உறவு சொந்தங்கள் நம்ம சொந்தங்களை எடுத்து வச்சுட்டு போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற என்னன்னா அரசியல் தான் இந்த தமிழ் எல்லாம் காக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய முடிவுல இருக்கு. இன்னைக்கு மொழியை மாற்றணும், ஒரு இந்த மொழியை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த அரசியல் கையில தான் இருக்கு. அப்ப நம்ம யாருக்கு நம்ம எப்படி வாக்களிக்கிறோம் அப்படின்னா அந்த மொழியோட எப்படி நமக்கு வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு வாக்களிக்கணும். நீங்க ஆண்ட நிறைய முதலமைச்சர்களை பார்த்துருக்கோம். தமிழ்ல சார்ந்து இருக்கிறவங்க விரலிட்டு எண்ணி பாக்குற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க இருந்த இடத்தை அடிக்கிறதுக்கு வெளி மாநிலத்திலிருந்து வந்த ஆதரவு தான் நிறைய இருக்காங்க. அதனால நீங்க வந்து காலத்துல இந்த தமிழகத்துல யார் ஆகணும், இந்த தமிழ் மொழியை யார் காக்கணும், இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். உலகம் தமிழ் பரவி இருக்கு. ஆனா அது அங்கீகாரமா உட்காரல பரவி இருக்குன்னா மக்களா நம்ம தொழில் சார்ந்தோம் அந்த மாதிரியான ஒரு குணத்தை தேடி போனா தமிழர்களாக இருக்கும். தவிர அந்த ஆர்வமான இந்த தமிழர்கள் ஒண்ணு 2 பேர் தான் எண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இனி வரும் காலத்துல தமிழகத்துல யாரும் நம்ம ஆட்சி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வர்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க எல்லாம் கொஞ்சம் கருத்து நீங்க எல்லாம் இருந்தனாலதான் நீங்க தமிழ் மொழி அழியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தமிழில் அழியுதுன்னா இனமே அழிய போதுன்னு அர்த்தம். தமிழ் மொழி அழியுதுன்னா இனமே அழிய போதுன்னு அர்த்தம். அதுக்கிட்டே வருது. அந்த நீங்க வர தெரிஞ்சுக்கீங்க. நீங்க யாரு எல்லா மாவட்டத்திலுமே வடக்கிழந்து வந்தாங்க சரியா. நம்ம இங்க இருந்து எங்க போகணும்னு தெரியாம இங்க இருக்கோம். இங்க ஓட்டு உரிமையாவும் ஆயிட்டாங்க. அந்த ஓட்டு உரிமை எல்லாம் உரிமையாக இங்க நிறைய பேரு வேற மாநிலத்துக்கு அப்புறமா இங்க அமைச்சரா கூட இருக்காங்க. அந்த இடம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க வாக்களிக்கிற வாக்குதான் இந்த தமிழ் மொழியை காக்கிறதா இருக்கும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தேர்ந்தெடுக்கிற இந்த தமிழ் உரிமைக்கு போராட்ட ஆளா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எனக்கு வாழ்வு தந்த